நேற்று பார்த்த சூது சரியா பேசவே முடியல. பாம்பு சீக்கிரம் வர ஆள் மாதிரி ஆயிட்டேனே. நான் என்ன மருந்து போட்டாலும் வேதாஜி மயிலறியோட நிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல இல்ல, இது மன பிராந்தி. கனவு இல்லைங்க, நிஜம். பாம்பு சீலாம் இப்படி உருவம் மாறி மாதிரி தான் வரும். இது நிஜம் இல்ல, போய். நிஜம்தான். சாரி. நான் தாங்க சாரி கேட்கணும். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களேங்கிற கோவத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். வெரி வெரி சாரி. என்னதுங்க சாரிலா? அது ஒன்றும் பெருசான ஒன்றும் இல்லைங்க, அது சரியாயிடுச்சு. சின்ன மேட்ரு தான். நீங்க அந்த மயில் இருக்கால ஒரு 2 காட்டு கட்டினீங்கன்னா சரியாயிடும். எங்கேயாவது வெளியில போறீங்களா? வேற ஏதாவது வேலை உங்களுக்கு இருக்கு? அப்ப என் கூட வரீங்களா? நான் உங்க கூடயா? ஆச்சரியமா இருக்குது. நிஜமாவே நீ தான் கேக்குறீங்களா? ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. வேதாஜி, நீங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் தூக்கி கிளாசி உங்க பின்னாடி நான் வந்துடுவேன். பை த பை, வேர் ஆர் வி கோயிங் தெரிஞ்சுக்கலாமா? ஹோட்டல், பார்க், சினிமா, பீச். வேறயா? ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு உடம்பு சரியா? லுக் அட் மீ. மல்லிகா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு வரேன்னு சொன்னா. வண்டினா ராங் ரூட்ல போகுது. ஹஸ்பண்ட் சைன் பண்ணணுமா? அந்த குந்தானிக்கு நான் ஹஸ்பண்டா? வாங்க, நீங்க மனசு மாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டா நீங்க இந்த மாதிரிலாம் பேசுனுக்கிறீங்க. அப்ப என்ன டவுட் வந்துச்சு, லைட்டா பிசு தச்சு. நல்ல வேத ஜப்லாம் பண்ண மாட்டான்னு நினைச்சா கட்சியில பார்த்தா நீங்க ஏன் உங்களை எங்க வச்சிருக்கிறேங்கண்ணா? நீங்க மற்ற மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன்னா, ஆனா நீங்களும் மற்றவங்கள மாதிரி காரியம் ஆடுறதுக்காக இந்த மாதிரிலாம் டிராமா பண்ணுறீங்க. பாத்தீங்களா? இப்ப நான் உங்ககிட்ட போய் சொல்லியோ ஏமாத்தியா கூட்டிட்டு போலியே. எங்க போறேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் என்னால இதெல்லாம் ஜீர்ணிச்சிக்க முடியல. மல்லிகா பார்த்து ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு நீங்க என்ன நேரடியா சொல்லிருக்கலாமே. அது விட்டு ஏன் இப்படி சுத்தி வச்சு பேசுனீங்க? என்ன வரமாட்டீங்களா? நான் சொன்னேன் நான் வரமாட்டேனே. நான் வரமாட்டேன்னு சொன்னான்னு கேட்குறேன். சரி, உங்களோட எனக்கு மல்லிகை தான் பிடிக்கும். நான் முறைகிறீங்க. நேற்று டைவர்ஸ் பேப்பர் கையெழுத்து கேட்கும்போது சொன்னீங்கல்ல, உங்களுக்கு என்ன விட மல்லிகை தான் பிடிக்கும்னு. நீங்க சொன்னதை நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். வாங்க வாங்க வாங்க. புச்சவங்களுக்கு ஒன்று நான் நம்மளுக்கு பதறாதா? எனக்கு பயங்கரமா பதறுது. நான் வரேன். நீங்க பாங்க, நான் ட்ரெஸ் பார்த்து வரேன். பாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இவங்க? நல்லா புத்திசாலி பொண்ணா இப்ப மக்கு பிளாஸ்டிக் ஆயிட்டாங்க. மல்லிகா, எத்தனை மணிக்கு அவளை வர சொன்ன? ஷார்ப்பா 11 o'clock அப்பாயின்மெண்ட்னு சொன்னேன். அப்ப அந்த வேதா வேணும்னே லேட் பண்றாளோ? வேதா அப்படிலாம் பண்ண மாட்டான். நாகராஜ் தான் வரமாட்டேன்னு ஏதாச்சும் அடம் பிடிச்சிருப்பாரு. இங்க பாருங்கக்கா, நான் நாகராஜ உள்ள கூட்டிட்டு போன உடனே நீங்க வேதாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் கட் அண்ட் ரைட்டா பேசுறீங்க. இதுதான் முடிவு, இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிடுங்க. சரியா? நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னதுக்கே அவ ரொம்ப மிரண்டு போயிருக்கா. அதனால நான் என்ன சொன்னாலும் இப்ப கேப்பா. வேதாக்கு நம்ம மேல சந்தேகம் வரதுக்கு முன்னாடியே நாகராஜுக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். இல்லன்னு வைங்களேன், இந்த கல்யாணத்தை நடத்தணும்னாலும் நிறுத்தணும்னாலும் நாகவால மட்டும்தான் முடியும். டிலே பண்ணிட்டே இருந்தோம்னா வேதாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். எதுக்காக வேணும் பிரேக் அடிக்கிறீங்க? வேணும் பிரேக் அடிச்சுனா ஏன் முன்னாடி எவ்வளவு பெரிய டேஞ்சரு, எவ்வளவு பெரிய குழி பாருங்க. இதுவா? இதுதான். இந்த குயில மட்டும் டயரை விட்டுதான் வச்சுக்கோங்க. அப்படியே டயர் அப்படியே நாட்டிக்கின்னு இந்த ஜென்டில்மேன் பட்ல அப்படியே ட்ரெயினிங் மேல பைக் சொல்லி பாருங்க. டைம் ஆயிட்டே இருக்கு, போங்க.
அக்கா நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. போகும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து போகவே கூடாது. ம்? ம். சாரி லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமேன்னு எதிர்பார்த்தேன். நோ ப்ராப்ளம். கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க போலாம். வாங்க நாகராஜ். உள்ள வா. குழந்தையோட அப்பா சைன் பண்ணணும். அவர்தான் கையெழுத்து போடுவாரு. எது? என்ன தம்பி மறைக்கிறீங்க? அதுக்கு தானே வந்திருக்கீங்க. எது? நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. உன் மேக்கப்பை கழிச்சு அடிக்கிறேன் பார். முஞ்ச பாரு. இதுல சைன் பண்ணுங்க சார். கையெழுத்து போன எங்கத்த போடணும்? அந்த லாஸ்ட்ல. நீங்க உள்ள வாங்க மேம். இந்த மல்லிகா நீ போ. என்ன தம்பி கூட போங்க. வேதா சொல்லுமா கூட போக சொல்லி. இப்படி சும்மா உட்காரதா வந்தீங்களா? எந்திரிச்சு போங்க. ஓ அப்படியா? இப்போ பாரு நம்ம ஓவர் ஆக்டிங்க. மல்லிமா போலாமா? பா கையெடுங்க. இல்ல நான் உனக்கு சப்போர்ட் நிக்கிறேன். ஏன்னா 5 மாசம் வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமா. இல்லைன்னா குழந்தை அப்சைட் ஆயிடுமா. நான் பாத்துக்கிறேன். பா ஒண்ணு தேவை. பரவாயில்ல ஓர வைக்கப்படாத. வா இன்னொரு தடவை இவளுக்காக என்ன கூட்டு வருவீங்க. நாகராஜ் எதுக்கு கை எடுத்தீங்க? கைய போட்டுக்கோங்க. ஏன் நீ நந்து வர மாட்டியா? ஐயா நீங்க தானங்க சொன்னீங்க கர்ப்பமா இருக்கும்போது பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. எங்க உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டு. அப்பா உலக நடிப்புடா சாமி. உனக்கு என்ன கேடு வர போகுது? உச்சந்தலேருந்து உள்ளங்கால வரைக்கும் விஷம். ஒன்னால எனக்கு கேடு வர வந்தா சரி. அப்படியே கை போட்டுனா கூட்டு போகணுமா? ஏச்சிப்பா தனியா தானே இருக்கா, பேசி பார்க்கலாம். வேதா அக்கா அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்க. என்ன இவ பேசணும்னு நினைக்கும் போது குறுக்க வந்து பேசிட்டு இருக்கா. என்னக்கா ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்கீங்க? செக்கப்பா? இல்ல எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்ட். அப்படியா? சரிக்கா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நம்ம சுமதி ரேவதிலாம் இங்க தான்க்கா வேலை பார்க்கறாங்க. நாகராஜ் நாகராஜ் என்ன சார் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? சாரிக்கா, அது ஏசி கத்துக்கு கண் அப்படி இழுத்துச்சு. நீங்க சொல்லு. நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு, கூட்டிட்டு போங்க. முடிஞ்சிருச்சா? சரி சரி. சார் கூட கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க சார். பாவம் சார் அவங்க. யாரு இது? பாவமா?
டாக்டர் இப்படி இருக்கீங்க? செம்ம கேடி இது. விட்டா எல்லாத்தையும் வித்துரும். என்ன உங்களை இந்த ஆஸ்பத்திரிக்கு பேஷன்ஸை ஒட்டுமொத்த எல்லாத்தையும் வித்துருவோம். கலீஜி பார்த்தி அடுத்து புருஷனுக்கு ஆசைப்படுறா டாக்டர். இவ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உஷாரா இருங்க, அப்புறம் உங்க புருஷன் காணாம போயிடுவாரு. அவள் தான் நான் சொல்லுவேன். Nonsense. நில்லு. என்ன வேணும்னே நான் அவமானப்படுத்துறியா? பிளான் பண்றியா? பெரிய ஐந்தாண்டு திட்டம் பிளான் பண்ணி பண்றாங்க. ஏய் உண்மைதானே சொல்றேன். ஏன் கோவம் வருதா? கேவலமா இருக்குதா? அவ யோசிச்சு பாத்தியோ எவ்வளவு கேவலமான வேலை நீ பண்ணுகிறேன்னு. ஏய் நம்ம மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நான் பார்த்தே கிடையாது. கலீஜிரி நீ. நாகு நாடு அடிங்க அச்சு மூஞ்சில கூல் ஆகிடுவேன். நான் சும்மா இருந்தது காரணம் தெரியுமா? உன் வயிற்றுல ஒன்று வளர்ந்துக்குதுல, அதுக்காக தான். பச்சா புள்ளிய வயிற்றுல வச்சுன்னு பச்சா பொய் புழுங்குதுல. நீ எல்லாம் நான் ஜென்மெண்டே. நீ வேதாஜிய கஷ்டப்பட்டுனுக்குறல. சைடி நான் வேதாவை என்ன பண்ண? நோ பர்ஃபார்மன்ஸ் அடங்கப்பா. எப்படி காலைல எழுந்துச்சுன்னா உடனே நீ ஆக்ஷன் சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிருயா? நடி ஒன்று வச்சுக்கிறேன்டி. இப்பதான் அவங்க 2 பேரும் ஊருக்கு போனாலுங்கக்கா. அப்படியா? நான் அடுத்த வாரம் போறேன். சரிப்பா. அடுத்து எப்பக்கா வருவீங்க? நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு கண்டிப்பா மறக்காமக்கா. பாத்துமா பாத்து. சரி நான் உன்னை ஏன் உனக்கு இல்ல? சரிக்கா, நான் போறேன். வயிற்றுல குழந்தை இருக்குதுல்ல. தச்சே எந்திரி மூஞ்ச பாதி. ஏ நீ உட்காருமா. ஓகே மெதுவா உட்கார். டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. ஐயோ மெதுவாம்மா. இவகிட்ட மல்லிகா சொன்ன விஷயத்த பேசலன்னு சொன்னா மல்லிகா கோவப்படுவாளே. இப்ப என்ன பண்றது? என்ன எல்லாமே சைலண்டாக இருக்கிறாங்க. அது பஞ்சு இங்கே தான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிக்கிறான். நான் போய் ஒரு 8 பார்த்துன்னு வந்துடுறேன். நானும் வரேன். வேதா இரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பஞ்சு இங்கே தான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிக்கிறான். நான் போய் ஒரு 8 பார்த்துன்னு வந்துடுறேன். நானும் வரேன். வேதா இரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன அவங்கள்ட்ட பேசுன? அது நான் பேசுனா எதுவும் பேசலையா? ஏய் டகால்டி, என்ன இங்கே பேசணும்? அவங்கள கூட்டினுங்கிற அடிச்சு வாயிலாம் வச்சிருவேன். என்ன ஏங்க பொம்பளைங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? நீங்க போய் பஞ்சுவை பார்த்துட்டு வாங்க போங்க. நீ பேசு. சிஸ்டர், இங்க பஞ்சனூர் நாய் கட்ச பேசுறாரு. எங்க அவரு? அவர் செக்அப் பண்ண போயிருக்காரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, வருவாரு. ஓ சரி.
நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கேம்மா. என்ன பயம்? இத பாருமா, கல்பனாவும் நட்ராஜும் மல்லிகாவை எப்படியாவது விரட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு தயாரா இருக்காங்க. அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க மண்டபத்துல பண்றீங்களோ இல்ல கோவில்ல பண்றீங்களோ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்றீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த வாரமே இவங்க கல்யாணம் நடக்கணும். அதான் அவளோட சேஃப்டி. என்னம்மா சொல்ற? அக்கா, என்னக்கா இப்படி பேசுறீங்க? அடுத்த வாரமேனா எப்படிக்கா முடியும்? நீ சும்மா இரு மல்லிகா. என்னையெல்லாம் நீ அடக்காத. உனக்கு விவரம் பத்தல. வேதா நினைச்சா முடியும். ஆனா இதுக்கு வேதாக்கு உடன்பாடு இருக்க மாதிரி தெரியலையே. இத பாருமா, உனக்கு வேணா வேதா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கலாம். ஆனா நான் ஓப்பனாவே சொல்றேனே, எனக்கு உண்மையாவே நம்பிக்கை இல்ல. அப்படியே வேதா உனக்கு நல்லதுதான் செய்யற மாதிரி இருந்தா இதுக்கு ஒத்துக்கட்டும். என்னக்கா பேசுறீங்க? உங்களுக்கு வேதா மேல என்ன டவுட்? அவையே ஒத்துக்காம இருப்பான். ஆனா அதுக்கு நாகராஜ் சம்மதிக்கணுமே. நான் சம்மதிக்க வைக்கிறேன். அப்புறம் என்ன, நான் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிடுறேன். இத பாருமா, ஒரு வாரத்துக்குள்ள நாகராஜ் தம்பிய எப்படியாவது சம்மதிக்க வச்சிரு. தேதி எல்லாத்தையும் ஏற்கனவே ஐயரை பார்த்து நான் முடிவு பண்ணி வச்சிட்டேன். வர 24ஆம் தேதி நல்ல முகூர்த்தமா. மல்லிகாவோட நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டமான நாளா. ஏமா, உன்னை நம்பி இந்த ஏற்பாடுலாம் பண்ணலாம்ல? அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க போலாம். நாகராஜ் தம்பி நம்ம தேடிட்டு இருக்க போறாரு. வாங்க. போனா போதுன்னு விட்டா இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? முதல்ல இந்த விஷயத்த கல்பனா அன்னிக்கிட்ட சொல்லிட வேண்டியதான். அருண் மேடம், வீட்டு காரிடார்ல ஒரு பெரியவர் இருப்பாரு. சரி மேடம். இந்த ஃபைல் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி மேடம். கார்ல வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஓகே மேடம். பெருசுக்கு இந்த விஷயம் தெரியட்டும்னு நினைக்கிறியா? பின்ன இந்த மாதிரி ஏதாவது பண்ணி குட்டையை குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வேலை நடக்கும். இந்த ஃபைல பார்த்ததும் பெருசுக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்து செத்த கூட போலாம். எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான். சார், யாருப்பா, என்ன வேணும்? எனக்கு முடியும் 2 பேரும் அந்த வீட்டில் ட்ராப் பண்ணாங்க. இப்பதான் உள்ள போனாங்க. அவங்க இந்த ரிப்போர்ட்டை கார்லேயே விட்டு போயிட்டாங்க சார். அவங்கள்ட்ட கொடுத்துருங்க சார். ஆமாம் சார். என்ன ரிப்போர்ட்டு?